நாடு ஒரே வரி என்ற முழக்கத்தோடு முன்மொழியப்பட்ட ஜிஎஸ்டி என்று சொல்லப்படும் சரக்கு மற்றும் சேவை வரி மசோதா அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரவுள்ளது. அந்த வரி விதிப்பின் சாராம்சங்கள் என்ன என்பது குறித்து ஜிஎஸ்டி கவுன்சில் மத்திய நிதியமைச்சர் அருண் ஜேட்லி தலைமையில் அனைத்து மாநில நிதியமைச்சர்கள் நிதித்துறை செயலாளர்களை உள்ளடக்கிய ஜிஎஸ்டி கவுன்சில் இறுதி செய்துள்ளது. இதன்படி 4 அடுக்கு வரி விதிப்பு முறை, அதாவது 5%, 12%, 18% மற்றும் 28% என 4 அடுக்கு வரி விதிப்பு முறையை ஜிஎஸ்டி கவுன்சில் ஒப்புதல் வழங்கியுள்ளது. ஜிஎஸ்டி கவுன்சில் வரையறை செய்துள்ள வரி விதிப்பின்படி உணவு தானியங்களுக்கு வரி விதிப்பிலிருந்து விலக்களிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் அரிசி மற்றும் பருப்பு ஆகியவற்றின் விலை கணிசமாக குறையும். இது மிகுந்த பாராட்டுக்குரிய ஒன்று. நாட்டின் பெரும்பான்மையான மக்கள் இன்று செல்போனை பயன்படுத்துகின்றனர். அவற்றுக்கான ரீசார்ஜ் கட்டணம், இணையதள சேவை கட்டணம் மற்றும் ரெஸ்டாரண்ட், அதாவது உணவகங்களுக்கு சென்று உண்பது ஆகியவை 15%லிருந்து 18% அடுத்த ஆண்டு ஏப்ரல் 1 முதல் மாறும். ஒயிட் குட்ஸ் என்று சொல்லப்படும் மின்னணு சாதனங்களான ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், டிவி மற்றும் குளிர்பானங்கள், அதாவது வாயு நிரப்பப்பட்ட குளிர்பானங்கள், பென்ஸ், ஆடி போன்ற உயர்ந்த ரக கார்கள் ஆகியவை 28% என்ற வரி விதிப்பிற்குள் கொண்டு வரப்பட உள்ளது. தங்கத்தின் மீதான வரியை 4% விதிக்கக்கூடும் என்று பேச்சு எழுகிறது. ஆனால் அது இன்னும் முடிவு செய்யப்படவில்லை. தங்கம் என்பது இந்தியாவில் சேமிப்பு பழக்கமாக இருந்து வருகிறது. எனவே அதற்கு 4% கூடாது, அதற்கும் குறைவாக இருக்க வேண்டும் என்பது பெரும்பாலான நிதியமைச்சரின் கோரிக்கையாக இருக்கிறது. இந்த புதிய வரி விதிப்பின் மூலம் மத்திய அரசுக்கு ஏறத்தாழ ஆண்டொன்றுக்கு 50,000 கோடி ரூபாய் வருவாய் கூடுதலாக கிடைக்கும். இதன் மூலம் மாநில அரசுகளுக்கு, அதாவது உற்பத்தி மிகுந்த மாநிலங்களுக்கு ஏற்படும் வருவாய் இழப்பை ஈடு செய்ய முடியும் என்பது பொருளாதார நிபுணர்களின் கணக்கு. நாடாளுமன்றத்தில் சரக்கு மற்றும் சேவை வரி மசோதா மீது நடத்தப்பட்ட வாக்கெடுப்பின் போது அதிமுக அதனை புறக்கணித்தது. ஆனால் ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் அதிமுக அரசு, அதாவது தமிழ்நாடு அரசு, எந்தவிதமான எதிர்ப்பையும் காட்டவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. எப்பேற்பட்ட பொருளாதார சீர்திருத்தமாக இருந்தாலும் அது நுகர்வோர் பலனை சென்றடையாவிட்டால் அந்த சீர்திருத்தம் கண்டிப்பாக மீண்டும் சீர்திருத்தப்பட வேண்டிய ஒன்றே. ஜிஎஸ்டி அத்தகையதா என்பதை அடுத்த ஆண்டுதான் முடிவு செய்ய முடியும்.